அனைவருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான வினைத்திறமகான் தடை பரீட்சையின் முதலாம் இரண்டாம் பரீட்சைகளுக்கான இரண்டாவது வினாத்தாள் கணக்கீட்டு நடைமுறைகள் தொடர்பான செயலமர்வு ஒன்றில் இணைந்திருக்கிறோம். இரண்டு விடயங்கள் இது தொடர்பாக நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தாலும் திரும்ப ஒரு தடவை சொல்ல வேண்டும். இரண்டு பிரிவினரையும் சேர்த்து நடத்துகிறது ஒரு மேலதிகமான செயலமர்வு என்பது போல நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மிகவும் கடினமான அல்லது இரண்டாவது தரத்துக்குரிய பரீட்சைக்குரியவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இந்த செயலமர்வில் பேசப்படுவது குறைவு. அதுக்காக முதலாவது பாடத்திட்டத்தில் இருக்கிற எதுவும் வராது என்பதல்ல. ஏறத்தாழ சிலபஸ் ஒன்று தான். அதில் வரக்கூடிய கேள்விகளில் வேறுபாடு இருக்கும், அதனுடைய கடினத்தன்மையில் வித்தியாசம் இருக்கும். என்கிற அடிப்படையில் நிச்சயமாக இரண்டு பிரிவினருக்கும் தனித்தனியான செயலமர்வுகளும் நடைபெறும், பொதுவான செயலமர்வுகளும் நடைபெறும். இந்த செயலமர்வுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த நடைமுறை இருக்குது. சரிதானே? நீங்கள் அதிகமான செயலமர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும். ஆக குறைந்தது ஒரு 15 செயலமர்வாவது மே மாதத்துக்குள்ள நிதி நடைமுறைகள் அல்லது கணக்கீட்டு நடைமுறைகள் தொடர்பாக நடத்தப்பட்டு விட வேண்டும் என்கிற விருப்பத்தின் காரணமாகத்தான் இரண்டு தரப்பினரை இணைச்சதாக இந்த செயலமர்வு நடைபெறுகிறது. அதில் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு வெளியே போகுமா அல்லது பயனில்லாமல் போகுமா என்கிற சந்தேகம் யாருக்கும் இருக்க வேண்டியதில்லை. இன்னொன்று, இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்காக அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி இந்த அறிவித்தலை காட்சிப்படுத்த வேண்டி இருக்குது. உங்களுக்கு நான் பேசுகிறது வர இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மைக்கை செயற்படு நிலையில் வச்சிருக்க இல்லை, டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்ற கருத்து. அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக லீவ் ஆகி திரும்ப இணைய வேணும். அப்படி இணைகிற நேரத்தில் ஃபோனில் ஆக இருந்தால் ஜாயின் ஆடியோன்னு கேட்கும். உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இருந்தால் ஜாயின் கம்ப்யூட்டர் ஆடியோன்னு கேட்கும். அப்போது ஓகே என்று சொல்லி அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட மேக் ஆக்டிவேட் ஆகும். மேக் ஆக்டிவேட் ஆகினால்தான் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும், நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும். இல்லாவிட்டால் வெறும் அசைவுகள் மட்டும் பேப்பர் மூவ் பண்ணி கொண்டிருக்கும். இந்த விடயத்தையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இது செயலமர்வு தொடர்பாக திரும்ப பார்க்குற நேரத்தில் என்றாலும் அவர்களுக்கு இது விளங்கட்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. சரி, இப்போ நான் பாடத்திட்டத்துக்குள்ளே போகிறேன். நிதி நடைமுறைகள் தொடர்பான முதலாவது அத்தியாயம் அது செலவின மற்றும் அரசிறை மதிப்பீடுகள். அரசாங்கத்தின் செலவு மற்றும் வருமானம் தொடர்பான மதிப்பீடுகளை பற்றியதாக முதலாவது அத்தியாயம் இருக்கும். அரசாங்கம் இரண்டு விடயங்களையும் செய்யும். அரசாங்கத்தினுடைய செலவு, இரண்டாவது அரச வருமானங்கள், அதை அரசிறை என்று சொல்லுவோம். செலவின மதிப்பீடுகளையும் அரச வருமான மதிப்பீடுகள் தொடர்பாகவும் புரிந்து கொள்கின்ற அத்தியாயமாக இது இருக்கு. இது 6 பிரிவுகளை உள்ளடக்கியது. திரட்டு நிதியம், செலவினத்தை திட்டமிடுதல், நிகழ்ச்சி முறைப்படுத்தல் என்கிற முதலாவது பிரிவு. ஆண்டு மதிப்பீடுகளை சமர்ப்பிக்கும் அமைப்பு. மூன்றாவது புதிய பிரேரணைகள். செலவின மதிப்பீடுகளை தயாரித்து சமர்ப்பித்தலும் அதனை நிறைவேற்றுதலும். செலவின மதிப்பீடுகளின் மீதான மாற்றங்கள், அரசிறை மதிப்பீடுகள் என்கிற 6 பிரிவுகள் கொண்டதாக இருக்கும். இப்போ இந்த வார்த்தைகளை சில வேளைகளில் உங்களுக்கு புதிதாக இருக்கும். அது என்ன, அந்த வார்த்தைகள் ஏன், நாங்கள் அதோட அந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்கறதோடு இப்போதைக்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டியது இல்லை. இப்போதைக்கு நாங்கள் படித்து கொண்டு போயிட்டு திரும்ப பார்க்குற போது இவ்வளவு இலகுவான விஷயமா, அப்போ பெரிய பிரச்சனையாக எல்லாம் இல்லை என்கிற ஒரு தெளிவு எங்களுக்கு வந்து சேரும். சரிதாங்க? அந்த நேரத்தில் நாங்கள் திரும்ப இந்த விடயங்கள் தொடர்பாக பார்த்துக்கொள்ள இயலும். இப்போது பாடத்துக்குள்ளே போகிறோம். இந்த நிதி ஒழுங்கு விதிகள் என்று சொல்லப்படுகிறது பிள்ளைகள், அரசாங்க நிதியை கையாள்வது தொடர்பாக செய்யப்பட்டுள்ள அனைத்து ஏற்பாடுகளும் இருக்குது. இங்கே அன்னளவாக 700 வரையிலான நிதி ஒழுங்கு விதிகள் இருக்குது. அன்னளவாக என்று நான் சொல்வது இந்த கருத்து இறுதி இலக்கம் வரைக்கும் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு படிக்க தெரியும். இடையில சில நிதி ஒழுங்கு விதிகள் இருக்காது. இந்த நடுவில் சில பக்கத்தை காணும் என்பது போல நிதி ஒழுங்கு விதிகளில் நடுவில் சில காணாமல் இருக்கும். இப்போ பாருங்க, முதலாவது நிதி ஒழுங்கு விதி 2 வரிகளில் இருக்கு. நிதி ஆண்டு என்பதை வரவிலக்கணம் செய்வதுதான் முதலாவது நிதி ஒழுங்கு விதி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஆண்டு என்பது ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் திகதியில் முடிவடைகிறது. இவ்வளவுதான் நிதி ஆண்டு என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எழுதுகிறபடி.
குடியரசு என்பதை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். 3 லைனில் விட எழுதிடுவீங்க, சரிதானே? சில வேளை 3 புள்ளிகளுக்கு அல்ல 2 புள்ளிகளுக்கு கேட்கலாம். நிதி ஆண்டு என்பதை வரையறை செய்கிறது. நிதி ஆண்டு என்பது யாருடைய நிதி ஆண்டு என்பதை பார்க்க வேண்டும். இங்கே நாங்கள் பேசுகிறது இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின், அந்த வார்த்தை முக்கியமா, அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது. பாருங்க, ரொம்ப சிம்பிளா 1வது நிதி ஒழுங்கு விதி கடந்து போனாச்சு, சரியா? இப்படி 2வது நிதி ஒழுங்கு விதிக்குள்ள போகும். சரி, திரட்டு நிதியம் தொடர்பாக அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகளை பற்றி நிதி ஒழுங்கு விதி 2னுடைய 1வது பிரிவு பேசுது, சரிதானே? அரசியலமைப்பில் இருக்கிற ஏற்பாடுகள் நிதி தொடர்பாக திரட்டு நிதியத்தில் இருக்கின்ற நிதியத்தை கொடுப்பனவு செய்தல், அந்த நிதியத்தில் இருந்து நிதியை மீளப்பெறுவது தொடர்பாக 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையான உறுப்புரைகளை உங்களுடைய வசதிக்காக மீள இங்கே பிரசுரித்திருக்கிறாங்க. நிதி ஒழுங்கு விதி 2 என்பது மிகப்பெரியது. இப்போ நிதி ஒழுங்கு விதி 1 2.5 வரையில் முடியுது. நிதி ஒழுங்கு விதி 2 என்பது கிட்டத்தட்ட 2.5 பக்கங்களில் முடியுது. இப்போ அது கொஞ்சம் கூட. இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி கலைப்போம், சரி தானே? அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகள் 147 தொடக்கம் 152 வரையான பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். நேரடியாக அரசியலமைப்புக்குள்ளேயே போவோம். அந்த புத்தகத்தில் இதைத்தான் காப்பி பண்ணி போட்டிருக்கிறாங்க, ஃபினான்சியல் ரெகுலேஷன். ஆனால் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்திலேயே நேரடியாக அதை படித்து கொள்ள போவோம். சரி, 1வது விடயம், பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாட்டை கொண்ட அமைப்பு எது? பகிரங்க நிதி, பொது நிதி, அரச நிதி என்கிற வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படலாம். நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. பகிரங்க நிதியின் மீது அல்லது பொது நிதியின் மீது பூரண கட்டுப்பாடு பாராளுமன்றத்துக்கு உரித்தானது, சரிதானே? பொது நிதியின் மீது அல்லது பகிரங்க நிதியின் மீதான பூரண கட்டுப்பாடு பாராளுமன்றத்துக்கு உடையதாக இருக்கும். இப்போதைக்கு எளிமையாக 2 விடயங்களை சொல்லுகிறேன். இதற்கான ஒரு செகண்ட் பார்ட் கேள்வியை நாங்கள் இந்த பகுதி படித்து முடிய திருப்பி நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி தருவேன். எப்படி பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கிறது என்றால், பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் மட்டும்தான் பொது நிதியிலிருந்து பணம் எதையும் மீளப்பெற முடியும். அதுபோல பொது நிதிக்கு பணம் எதையும் உட்கொண்டு வரவும் முடியும். சுருக்கமாக சொன்னால், பொது நிதியில இருந்து பணத்தை வெளியே எடுப்பதாக இருந்தால் என்ன, பொது நிதியில இருந்து பணத்தை உள்ளுக்கு கொண்டு வருவது, பொது நிதிக்கு உள்ள பணத்தை சேர்ப்பதாக இருந்தால் என்ன, பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியாது. இதில் ஒரு பகுதியை மட்டும்தான் நீங்கள் சொல்லி இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டும்தான் உள்ளூர் அதிகார சபைகள், பகிரங்க அதிகார சபைகள் போன்றவை எந்த ஒரு வரி அல்லது வீத வரி என்றது ரேட், வரி என்றது டேக்ஸ் அல்லது வேறு ஏதேனும் அறவீடு எதுவும் மேற்கொள்ள முடியும். பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்படாமல் இதை செய்ய முடியாது. இது எளிமையாக ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் இதில் படித்து கொண்டு போகிறோம். பகிரங்க நிதி அல்லது பொது நிதியின் மீது பூரணமான கட்டுப்பாடு பாராளுமன்றத்துக்கு உரியது. பாராளுமன்றத்துக்கு பொது நிதி மீதான உரித்து என்பது தொடர்பாக நான் ஒரு கட்டுரை வினா பின்னர் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், சரியா? திரட்டு நிதியம் என்று சொல்லி அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை. திரட்டு நிதியம் என்றால் என்ன என்று முதல்ல நான் எளிமையாக சொல்லுகிறேன். இந்த தேவைக்கு தனியாக எடுத்து வைக்க வேணும் என்று சொல்லி சட்டம் சொல்லாத, அரசாங்கத்துக்கு சொந்தமான எல்லா காசும் அல்ல குடியரசுக்கு சொந்தமான எல்லா காசும் திரட்டு நிதியம் என்பதாக இருக்கும், சரிதானே? இந்த நோக்கத்துக்கு என்று சொல்லி சட்டத்தினால தனியாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சில காசு அது வராது. குறித்த நோக்கங்களுக்கு என சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதி ஒரு திரட்டு நிதியமாக அமையும். அப்ப திரட்டு நிதி என்றால் என்ன என்று கேட்டால் நாங்கள் சொல்ல போறப்ப அதில்
குறித்த நோக்கங்களுக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள் திரட்டு நிதியம் என அழைக்கப்படும். இந்த திரட்டு நிதியத்துக்குள்ள ஒரு உட்பாய்ச்சல், ஒரு வெளிப்பாய்ச்சல், இந்த ரெண்டு விடயத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். திரட்டு நிதியத்தின் மீது உட்பாய்ச்சல் என்ன? குறித்த நோக்கங்களுக்கு என்று குறித்து ஒதுக்கப்படாத, இந்த நோக்கத்துக்கு தனியா எடுத்து வையுங்கோ என்று சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு காசு வந்தால் அது திரட்டு நிதி அல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஊழியர் சேமலாப நிதியம். உதாரணத்துக்கு நீங்க விளங்கிக் கொள்வதற்காக சாதாரணமா சொல்லுகிறேன், அது சட்டப்படியானதாக எடுக்க வேண்டாம். இது ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு என்று சொன்னால் அது அந்த தேவைக்கு என்று தனியா எடுத்து வைக்கணும், அந்த நிதியத்துல போட்டு வைக்க வேணும். அப்ப அந்த நோக்கத்துக்கு என்று அது குறித்து ஒதுக்கப்பட்டு விட்டது. அது திரட்டு நிதிக்குள்ள வருமா? இல்லை. குறித்த நோக்கங்களுக்கு என்று குறித்து ஒதுக்கப்படாமல் பொதுவாக வருகிற எல்லா வரவுகளும், எல்லா வருமானங்களும், எல்லா வரிகளும், விதிப்பனவுகளும், வீத வரிகள், தீர்வைகள் அனைத்தும், எல்லா வரவுகளும் வருமானங்களும் திரட்டு நிதியத்தில் செலுத்தப்படுதல் வேண்டும். இந்த திரட்டு நிதிக்குள்ள இது எல்லாம் உள்ளடங்கும். இப்போ நாங்கள் திரும்ப எளிமையாக ஒரு கதைக்க போகிறோம். முதலாவது திரட்டு நிதியம் என்றால் என்ன? 2 லைனில் விட சொல்கிறோம். குறித்த நோக்கங்களுக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா நிதியங்களும் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். 2வது பந்தியாக நாங்கள் எழுத போகிறோம். குறித்த நோக்கங்களுக்கென குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகளும், விதிப்பனவுகளும், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். இவற்றால வரவு வரப்போகுது. வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். மற்ற எல்லா வரவுகள், வருமானங்கள் திரட்டு நிதியினுள் செலுத்தப்படுதல் வேண்டும். சரியா? 3வது விஷயம், திரட்டு நிதியின் மீதான பொறுப்பித்தல்கள் எவை? திரட்டு நிதியில இருந்து செலவு செய்யப்படுகிற செலவினங்கள் என்ன? பகிரங்க கடன் மீதான வட்டி. அரசாங்கம் பட்ட கடனுக்கு வட்டி கொடுக்கிறது பகிரங்க கடன் மீதான வட்டி. கடனால் நிதிய கொடுப்பனவுகள். அரசாங்கம் பட்ட கடன்ல முதல், வட்டியும் முதலும் என்று சொல்லுவோம், அது வட்டி முதலாவது. கடனால் நிதிய கொடுப்பனவுகள் என்றால் பட்ட கடன் முதல். 3வது, திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், முகாமை செய்தல், அதனை பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றின் இடைநேர் விளைவான செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள். திரட்டு நிதியத்துக்கான பணத்தை சேகரித்தல், அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானங்களை சேகரிப்பது, அதை முகாமை செய்வது, அந்த பணத்தை பெற்றுக்கொள்வது என்பவை தொடர்பாக ஏற்படுகிற செலவினங்கள். இல்லை, உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கு தருகிற சம்பளம் எல்லாம் இதுக்குள்ளதான் வரும். சரிதானே? திரட்டு நிதியத்தை முகாமை செய்வதற்காக உங்களுக்கு தரப்படுது. அதாவது அரசாங்க நிதியை பொதுமக்களுக்கு செலவு செய்வதற்கு தானே நீங்கள் சேவை செய்கிறீங்க. சரியா? அப்போ அந்த விதமாக ஏற்படுகிற செலவினங்கள் எப்படி சொல்றாங்க? திரட்டு நிதியத்துக்கு பணத்தை சேகரித்தல், அதை முகாமை செய்தல், அதற்கென பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றுக்கு ஏற்படுகிற செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள். 4வது, பாராளுமன்றம் தீர்மானித்த வேறு செலவுகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் வேண்டும். அப்ப இங்க திரட்டு நிதியம் என்றால் என்ன? திரட்டு நிதியத்தின் உட்பாய்ச்சல் என்ன? திரட்டு நிதியத்தில் இருந்து செய்யப்படுகிற செலவினங்கள் என்ன? இந்த 3 விடயத்தையும் உள்ளடக்கியதாக நீங்கள் திரட்டு நிதியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டாலோ அல்லது திரட்டு நிதியம் என்ற ஒரு சிறு குறிப்பு தரப்பட்டாலோ விடை எழுத வேணும். திரட்டு நிதியத்தை எளிமையாக திரும்ப ஒரு தடவை சொல்லிட்டு அங்கால போகிறேன். குறித்த நோக்கங்களுக்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான எல்லா பணமும் திரட்டு நிதியமாக அமையும். 2வது விடயம், குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா
வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றில் இருந்தான வரவுகள், மற்ற எல்லா வரவுகள், வருமானங்கள் திரட்டு நிதியில் செலுத்தப்பட வேண்டும். திரட்டு நிதியினுள் செலுத்தப்பட வேண்டும். மூன்றாவது விடயம், பகிரங்க கடன் மீதான வட்டி, கடனாள் நிதிய கொடுப்பனவுகள், திரட்டு நிதியத்துக்கான பணத்தை சேகரித்தல், முகாமை செய்தல் என்பவற்றோடு தொடர்பான செலவினங்கள், பாராளுமன்றம் தீர்மானிக்கின்ற வேறு செலவுகள் என்பவை திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்பட வேண்டும். இதுக்கு மேலே நான் இதையே திருப்பி பேசி கொண்டிருந்தால் விளங்கினார்களுக்கும் விளங்காது. இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. திரட்டு நிதியம் என்றா என்ன, அதனுடைய உட்பாய்ச்சல் என்ன, வெளிப்பாய்ச்சல் என்ன, இதை திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இனி இந்த திரட்டு நிதியில இருந்து எப்படி பணத்தை வெளியில் எடுக்கிறது? திரட்டு நிதியத்துக்குள்ள அரசாங்கத்துக்கு வருகிற எல்லா வரவுகள், வருமானங்களும் திரட்டு நிதியுள்ள செலுத்தப்பட வேணும் என்று சொல்லியாச்சு. சரிதானே? 4 விதமான செலவினங்கள் அதில் இருந்து செய்யலாம் என்று சொல்லியாச்சு. கடனுக்கான வட்டி, கடன், பொது நிதியை நிர்வகிப்பது தொடர்பான செலவினங்கள், பாராளுமன்றம் தீர்மானிக்கின்ற அல்ல பாராளுமன்றம் அனுமதிக்கின்ற வேறு செலவுகள். இவற்றுக்கு திரட்டு நிதியத்தில் பொறுப்பிக்கலாம் என்ற திரட்டு நிதியத்தின் பணத்தில் இருந்தால் செலவு செய்ய வேண்டும். சரி, திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறுவது எவ்வாறு என்று பார்ப்போம். இதில் 4 விடயங்கள் இருக்குது. அரசியலமைப்பின் 150, 1, 2, 3, 4 என்கிற 4 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது விடயம் சொல்லியிருக்கு, நிதி அமைச்சர் கையொப்பமிட்ட, நிதி அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டின் மூலமாக மட்டும்தான் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீள பெறலாம். இதில் 3ஆம் 4ஆம் பந்தியில் இருக்கிறத தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் அதை என்னென்று பிறகு பார்ப்போம். சரிதானே? 150, 3, 4 பந்திகளில் உள்ள ஏற்பாடு தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிதி அமைச்சரால் வழங்கப்படுகின்ற ஆணைச்சீட்டின் மூலமாக மட்டும்தான் திரட்டு நிதியத்திலிருந்து பணம் மீள பெறப்படும். நிதி அமைச்சர் ஒரு வாரண்ட் ஒன்று கொடுப்பார். அந்த வாரண்டை கொடுத்தால்தான் திரைசேரி திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை வெளியே கொடுக்கும். 2வது விடயத்தை பாருங்க, பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவ்வாறான ஆணைச்சீட்டு ஒன்றினை நிதியமைச்சர் வழங்குவார். 2வது என்ன சொல்லி இருக்குது, எந்த ஆண்டில் பணம் பெறப்படுகிறதோ அந்த நிதி ஆண்டில் பகிரங்க சேவைகளுக்கு என்று பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அந்த பணத்தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த ஆணைச்சீட்டை நிதியமைச்சர் வழங்குவார். நான் சொல்லுகிற போது எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்வதில் சின்ன சிரமம் இருக்கும். எதுவும் நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. நாங்கள் இன்னொரு தடவை இதை வேறு விதமாக கதைக்கணும். சரிதானே? இப்போதைக்கு நான் ஒரு வழியாக உங்களை கூட்டி கொண்டு போகிறேன். திரும்ப அந்த வழியை பற்றி திருப்பி கதைப்பேன். திரட்டு நிதியத்தில் இருந்த பணம் மீளப்பெறுவதை பற்றி முதலாவது என்ன சொல்கிறோம், நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுத்தால்தான் திரட்டு நிதியத்தில் இருந்த பணத்தை மீளப்பெறலாம். 2வது விடயம் என்ன சொல்கிறோம், பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அந்த செலவு அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை கொடுப்பார். சரியா? 3வது இடம் பார்ப்போம். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக, இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி ஒரு தெளிவுபடுத்தல் கதைப்போம். நிச்சயமா ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்று சொல்லுவோம். ஒரு ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலம். இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலம் எப்போ பாராளுமன்றத்தினால அனுமதிக்கப்படும்? 2024 இறுதி மாதங்களில், குறிப்பாக நவம்பர் மாதத்தில். சரிதானே? அது அனுமதிக்கப்படும். அப்படி அனுமதிக்கப்பட்டால்தான் அது ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்று சொல்றது. வரவு செலவு திட்டம் என்று நாங்கள் சொல்றது
கணக்கீட்டில் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்று இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டால் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை கொடுப்பேன். நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை கொடுக்கறது அப்போ பாராளுமன்றம் அனுமதிச்சார்ன்னு சொல்லி இருக்கிறோமே, அப்போ கொடுப்பேன். இந்த ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னம், வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறதுக்கு முன்னமே ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைச்சிட்டார். சரியா? பாராளுமன்றத்தை கலைச்சிட்டார். ஏற்கனவே ஆண்டு செலவுக்கான நிதி ஏற்பாடு செய்யப்படவில்லை. நிதி ஏற்பாடு செய்யப்படுவதற்கு முன்பாகவே பாராளுமன்றம் கலைக்கப்படுது. இப்ப நாட்டில் செலவுக்கு காசு வேணுமே, பகிரங்க சேவைகளுக்கு பணம் வேணும். அப்போ இந்த வேளையில அரசியல் அமைப்பு சட்டத்தின் 153வது பிரிவு ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கும். எப்படி என்றால், ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்துள்ள சந்தர்ப்பத்தில் பகிரங்க சேவைகளுக்கு தேவையான நிதியை ஜனாதிபதி பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட தேதியில இருந்து தேர்தல் நடந்து புதிய பாராளுமன்றம் கூடி அதுக்கு பிறகு வருகிற 3 மாதங்கள் வரையான காலப்பகுதிக்கு ஜனாதிபதியே வழங்கலாம். ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் உண்டு. இதுதான் 3வது விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கும் வேளையில் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட திகதியை அடுத்து வரும் 3 மாதங்கள் வரையில் பகிரங்க சேவைகளுக்கு தேவையான நிதியை ஜனாதிபதி திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கு, செலவு செய்வதற்கு அனுமதி வழங்குவார். இது 3வது சந்தர்ப்பம். சரியா? 4வது, வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்கு காசு ஒதுக்க இல்லை, அல்லது வரவு செலவு திட்டமே நிறைவேற்றுறதுக்கு முன்னுக்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைச்சு விட்டுட்டு இப்போ தேர்தலுக்கு ஒதுக்கீடு செய்தில்லை. வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்குரிய அல்லது ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் தேர்தலுக்கான நிதி ஏற்பாடு இல்லை. ஆனால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைச்சிட்டார். இப்போ இந்த வேளைகளில் ஜனாதிபதி என்ன செய்வார்? எங்களோட பேசுவார், தேர்தல் ஆணையாளரோடு பேசுவார். தேர்தல் ஆணையாளரோடு பேசி தேர்தலுக்கு எவ்வளவு காசு வேணும் என்பதை தீர்மானிச்சுட்டு அந்த தொகையை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் வழங்கலாம். ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கு. சரியா? இனி கொஞ்சம் விளங்க தொடங்கும் பிள்ளைகள், கவனிங்க. சரியா? இந்த கேள்வி விட என்பதையெல்லாம் நான் சொல்ல இல்லை, இன்னும் ஒரு விதமாக நான் உங்களோட பேசுகிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கு இதுக்குள்ள கேள்வி விடைகளை எதிர்பார்க்க வேண்டாம். சரிதானே? குறிப்பாக 1வது ஈபிக்கு தோற்றுகிற ஆக்களுக்கு அதிக தெளிவுபடுத்தலுக்காக பேசுகிறேன். அதுக்காக 2வது ஈபி படிக்கிற ஆக்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைச்சுக்கொண்டு கதைக்க இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை ஒருக்கா ஞாபகப்படுத்துறதாக இருக்கும். சரி, எளிமையாக சொல்கிறேன். இந்த பாடத்துக்கு ஊடாக நகர இல்லை. நான் ஃபினான்சியல் ரெகுலேஷன் 1வது அத்தியாயம் தான் கதைக்கிறேன். ஆனால் 1வது அத்தியாயம் மூவ் பண்ணி கொண்டு கதைக்க இல்லை. நான் கதைக்கிற நேரத்தில் பிறகு பேப்பர் மூவ் பண்ண இல்லை என்று சொல்லி மெசேஜ் போட வேணும். சரிதானே? சில பேர் நித்திரையில் இருந்துட்டு திடீரென்று முழிச்சு வந்து சொல்லுவாங்க பேப்பர் நகர இல்லை என்று சொல்லி. நான் எளிமையாக ஒரு கதை சொல்லுகிறேன், தயவு செய்து விளங்க இல்லை என்றால் கிளாரிஃபிகேஷனுக்காக மெசேஜ் போடுங்க. சரியா? 1வது, தனியா இந்த தேவைக்கு எடுத்து வையுங்க. இப்போ நீங்கள் வீடுகளில் கோயிலுக்கு காசு எடுத்து வைப்பீங்க, அந்த துணியில முடிஞ்சு தனியாக கட்டி வைப்பாங்க. கோயிலுக்கு, சேர்ச்சுக்கு, பள்ளிவாசலுக்கு எடுத்து வைப்பாங்களா எனக்கு தெரியல. நான் சைவ கோயிலுக்கு எடுத்து வச்சிருக்கிறது தெரியும். காணிக்கையாக கொடுப்பதற்கு தனியாக எடுத்து வைக்கிறது உண்டியல் காசு. அது தவிர மிச்சம் எல்லாம் என்று சொல்றது மாதிரி குறித்த தேவைக்கு சட்டம் எடுத்து வையுங்க என்று சொன்ன தொகையை தவிர, சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த காசு இதுக்குத்தான் பாவிக்கணும், அதை தனியாக எடுத்து வைங்க என்று சட்டத்தினால சொல்லப்பட்டது தவிர, அரசாங்கத்துக்கு சொந்தமான அனைத்து பணமும் திரட்டு நிதியம் என்கிற பெயரால அழைக்கப்படும். சரிதானே? அப்போ இந்த திரட்டு நிதியத்துக்கு 2 விதமான வழிமுறைகள் இருக்குது. ஒன்று, திரட்டு நிதியத்துக்கு உள்ள பணம் பாய வேணும். 2வது, திரட்டு நிதியத்திலிருந்து பணம் வெளியில பாய வேணும்.
2 சம்பவம் நடக்க போகுது. திரட்டு நிதியத்துக்கு உள்ள என்ன விதமான பணம் பாயம் என்று பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தினால விதிக்கப்படுகின்ற எல்லா விதமான வரி வருமானங்களும், வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், அறவீடுகள் என்பவற்றினால் கிடைக்கின்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும், ஏனைய வரவுகள் வருமானங்கள் எல்லாம் திரட்டு நிதிக்குள்ளதான் சேர்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த திரட்டு நிதியில இருந்து 4 விதமான செலவுகள் பொறுப்பிக்கப்படலாம். திரட்டு நிதியின் மீது பொறுப்பிக்கப்படுதல் என்றால் திரட்டு நிதியில இருந்து 4 விதமான செலவுகள் செய்யப்படும். என்ன 4 விதமான செலவுகள்? ஒன்று, அரசாங்கம் பட்ட கடனுக்கு வட்டி. 2வது, கடனை திருப்பி கொடுக்கிறது. 3வது, அரசாங்க நிதியை நிர்வாகம் செய்வதற்கான செலவுகள். அரசாங்க நிதியை நிர்வாகம் செய்வதற்கான செலவு என்பது அரசாங்க உத்தியோகர்களுக்கு கொடுக்குற சம்பளம், பென்ஷன், இதுகளெல்லாம் அதுக்குள்ள வந்துடும். சரிதானே? 4வது, பாராளுமன்றம் தீர்மானித்த எல்லா செலவுகளும். இது திரட்டு நிதியின் மீது பொறுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நான் சொல்லுகிற பிள்ளைகள், அரசாங்கம் இந்த காசை எப்படி செலவு செய்யலாம் என்பதை சாதாரணமா நினைச்ச உடனே அந்த காசை செலவு செய்ய இயலாது. இந்த காசு எப்படி செலவு செய்ய போகினோம் என்பதை பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கிறது. சரியா? பாராளுமன்றத்தினால தான் இந்த நிதியை செலவு செய்வதற்கான அனுமதி வழங்கப்படும். எப்படி அந்த அனுமதி வழங்குறது என்றால், அடுத்த ஆண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரச நிறுவனத்துக்கும் செலவுக்காக எவ்வளவு தொகையை வழங்க வேண்டும் என்கிற விடயத்தை பாராளுமன்றம் முதலாவது ஆண்டிலேயே ஏற்பாடு செய்யும். அடுத்த ஆண்டு அரச நிறுவனங்கள், அரசினால நிர்வகிக்கப்படுகிற ஒவ்வொரு கூறுகளுக்கும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செலவுக்காக அல்லது அவற்றின் தொழிற்பாட்டுக்காக வழங்க வேண்டிய நிதியை அதற்கு முன்னைய ஆண்டிலேயே அரசாங்கம் ஏற்பாடு செய்துவிடும். அப்படி ஏற்பாடு செய்யறதுக்கு தான் நாங்கள் சொல்றது வரவு செலவு திட்டம். வரவு மற்றும் செலவு இந்த 2 விஷயத்தையும் உள்ளடக்கி வரவு செலவு திட்டம். இப்ப நான் சொல்லுகிற விஷயம் செலவோட சம்பந்தப்பட்டது. சரிதானே? அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் எவ்வளவு காசு கொடுக்கிறது 2022ஆம் ஆண்டு தீர்மானிக்கும். 2023ஆம் ஆண்டுக்கு யார் யாருக்கு எவ்வளவு காசு ஒதுக்குறது, எவ்வளவு காசு ஏற்பாடு செய்கிறது. ஏற்பாடு என்றால் விளங்குதா உங்களுக்கு? ஒவ்வொரு அரச நிறுவனம் அல்லது நிர்வாக கூறுகள் அலகுகளுக்கும் பாராளுமன்றத்தினால ஏற்பாடு செய்யப்படுகிற, அனுமதிக்கப்படுகிற நிதியின் அளவுதான் ஏற்பாடு என்று சொல்லப்படும். சரியா? இந்த ஏற்பாடு செய்யப்படும். இந்த ஏற்பாடு செய்யக்குள்ள ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அல்லது ஒவ்வொரு அலகுக்கும் தனித்தனியாக தொகை குறித்து இவ்வளவு காசு என்று சொல்லி காட்டுவார்கள். அப்படி குறிக்கிற நேரத்தில் அந்த நிறுவனங்களுக்கு அவற்றை குறிப்பதற்காக ஒரு இலக்கம் வழங்கப்படும். ஒரு இலக்கத்தினால்தான் அந்த நிறுவனங்கள் சுட்டி காட்டப்படும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிறுவனங்களுக்கு என்று சொல்லி ஒரு இலக்கம் ஒன்றை வழங்கி அதன் மூலமாக அந்த நிறுவனத்தை அடையாளப்படுத்துவார்கள். இப்போ இதுல உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்க, ஜனாதிபதி 1 என இலக்கம் வழங்கப்பட்டிருக்கு. பிரதம அமைச்சர் அலுவலகம் 2, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 4, தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு 20. இப்படி ஒவ்வொரு நிறுவனத்துக்காகவும். சரிதானே? பொது நிர்வாகம், உள்நாட்டல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இதுக்கு 130. பாருங்க, உங்களுக்கு தெரியுது என்று நினைக்கிறேன். என்ன இதுல பொது நிர்வாக, உள்நாட்டல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதுக்கு இலக்கம் என்ன கொடுத்திருக்கு? 130. இப்படியாக ஒவ்வொரு அலகுகளுக்கும் ஒரு இலக்கம் ஒன்று, அவற்றை குறிப்பதற்கு ஒரு இலக்கம் ஒன்று இருக்குவார்கள். சரியா?
பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு 189 என்று சொல்லி ஒதுக்கி இருக்கு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமைச்சு ஒவ்வொரு திணைக்களங்கள் இந்த மாவட்ட செயலகங்களுக்கு ஒதுக்கி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலகத்துக்கும் இப்போ யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு 264 264 கேட்டுக்குள்ள காசு வந்ததா என்று கேட்பாங்க. 265 மன்னார் மாவட்ட செயலகம், முல்லைத்தீவு 267. இப்படி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு இலக்கமும் ஒதுக்கப்பட்டு அவற்றுக்கான காசு எவ்வளவு காசு கொடுக்கிறது என்று சொல்லி பாராளுமன்றம் தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன பெயர் சொன்ன நாங்கள் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம். சரியா? இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இதுல சொல்லப்பட்டிருக்கும் இப்ப அதிமேதகு ஜனாதிபதிக்கு எத்தனை பில்லியன் என்று சொல்லி இருக்கும். அந்த ஒதுக்கீடு இருந்தால்தான் அந்த ஏற்பாடு ஒதுக்கீடு என்கிற வார்த்தையை நான் மீள பெற்றுக்கொள்றேன். அந்த ஏற்பாடு இருந்தால்தான் நிதியமைச்சர் பாராளுமன்றத்தினால இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி சரிதானே. வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் இதைத்தான் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்று நாங்கள் அங்கே சொல்றோம். அப்போ ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டால் அந்த ஏற்பாட்டை பார்த்துட்டு நிதியமைச்சர் அதுக்கென்று சொல்லி இப்போ செக் எழுதி கொடுக்குற மாதிரி அவர் ஒரு புரண்டு எழுதி கொடுப்பார். அந்தந்த அமைச்சுக்களுக்கு அவர் ஆணைச்சீட்டை கொடுப்பார். சரியா? அந்த ஆணைச்சீட்டை கொடுத்தால் அவர்கள் அதனை திரைசேரியில் சமர்ப்பிப்பதன் மூலமாக திரைசேரி அந்த நிதியை குறிப்பிட்ட அமைச்சுக்கு கொடுக்கும். நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்குவதன் மூலமாகத்தான் திரைசேரியில் இருந்து நிதியை மீள பெறலாம், திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை பெறலாம். இரண்டாவது விடயமாக என்ன சொல்லுகிறோம்? பாராளுமன்றத்தினாலே அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், அதாவது பாராளுமன்ற தீர்மானம் என்று சொல்றாங்க. இது ஒரு பாராளுமன்ற தீர்மானம். வரவு செலவு திட்டம் என்பது பாராளுமன்ற தீர்மானம். பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால அந்த செலவு தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்குவார். இதுதான் இரண்டாவது விடயம். சரியா? மூன்றாவது, இப்படி இந்த புத்தகம் வர முன்னமே 2023 ஆண்டுக்குரிய புத்தகம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சு பாராளுமன்றம் அனுமதிக்கிறதுக்கு முன்னுக்கே ஜனாதிபதி அவசரப்பட்டு 2022 பாராளுமன்றத்தை கலைச்சு விட்டுட்டார். இப்ப இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் யார் காசை கொடுக்கிறது? இப்ப நாங்கள் காட்டினமே அந்த லிஸ்டில் இருக்கிற நிறுவனங்கள், அந்த அமைப்புகள், அவையெல்லாம் செயற்பட வேணும் தானே. இவையெல்லாம் பகிரங்க சேவை நிறுவனங்கள். இந்த பகிரங்க சேவை நிறுவனங்களுக்கு காசு வேணும். அப்ப பகிரங்க சேவைக்கு தேவையான நிதியை இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியே கொடுப்பார். திரட்டு நிதியில இருந்து இந்த பகிரங்க சேவைக்கு தேவையான பணத்தினை வழங்குவதற்கு, அந்த பணத்தை செலவு செய்வதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். நான்காவது, இந்த இதுல பாருங்க, நான் காட்டின உங்களுக்கு 20வது தேர்தல்கள் ஆணைக்குழு என்று சொல்றேன். சரிதானே? தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பெயர் குறிக்கப்பட்டு காசு ஒதுக்குவாங்க. இந்த பாருங்க, தேர்தல்கள் ஆணைக்குழு. அப்போ இதுக்கு எவ்வளவு காசு, எத்தனை பில்லியன் என்று சொல்லி இங்கே ஒதுக்குவார்கள். சில வேளையில் இதில் ஒரு 100 பில்லியன் ஒதுக்கப்படலாம் இந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு. இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் வந்து தேர்தலுக்கு அல்ல தேர்தல் ஆணைக்குழுவுக்கு காசு ஒதுக்க முன்னமே பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைச்சிட்டார் என்றால், இப்போது விசேடமாக தேர்தலுக்கு பணம் தேவை. தேர்தல் ஆணையாளர் நீங்க சொல்லப்பட்டாலும் தேர்தல் ஆணையாளர் நாயகம், எங்களை போல இருக்கிற தேர்தல் ஆணையாளர்களுக்கு எல்லாம் பெரிய ஆள் என்பதால் அவரை நாயகம் என்று சொல்றதா. தேர்தல் ஆணையாளர் நாயகத்தோடு கலந்துரையாடி ஜனாதிபதி எவ்வளவு பணம் வேணும் என்று சொல்லி கேட்டுட்டு அந்த தொகையை திரட்டு நிதியில் இருந்து பெறுவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். சரியா? இவ்வளவுதான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடியது. இப்ப கேள்வி விட வடிவத்துக்கு வருகிறேன். முதலாவது, பகிரங்க நிதியின் மீதான கட்டுப்பாடு யாருக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது கேள்வி. நீங்க விட எப்படி எழுத வேணும்? பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீதான பூரண கட்டுப்பாட்டை கொண்டதாக இருக்கும். பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீதான பூரண கட்டுப்பாட்டை கொண்டு இருக்கும். பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே
உள்ளூர் அதிகார சபைகள் அல்லது வேறு பகிரங்க அதிகார சபைகள் வரி, வீத வரிகள் அல்லது வேறு அறவீடுகள் எதனையும் விதிக்க முடியும். அதாவது திரட்டு நிதியத்துக்கு ₹1 சேகரிக்கிறது என்றால் கூட பாராளுமன்றம் அனுமதிக்க வேணும். இந்த அளவோடு நிறுத்திக் கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல செகண்ட் பாட்டுக்கு பெரிய கேள்வியோடு நான் சொல்லித்தார். இப்போ முதலாவது கேள்வி என்ன சொன்னாங்க? பகிரங்க நிதியின் மீதான பூரண கட்டுப்பாடு யாருக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, திரட்டு நிதியம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, திரட்டு நிதியம் என்றால் என்ன? இப்போ இந்த திரட்டு நிதியத்தை பற்றி சொல்லுகிற போது 3 விதமாக நீங்கள் 3 விடைகளை சொல்ல வேண்டும். ஒன்று, திரட்டு நிதியம் என்றால் என்ன என்கிற ஒரு சாராம்சம். இரண்டாவது, திரட்டு நிதியத்தின் உட்பாய்ச்சல்கள் எவை என்பது. மூன்றாவது, திரட்டு நிதியத்தின் மீதான பொறுப்பித்தல்கள் அல்லது திரட்டு நிதியில் இருந்தான வெளிப்பாய்ச்சல்கள் எவை என்பதை சொல்ல வேண்டும். இப்போ 3ஐயும் இருக்க சொல்லி பார்ப்போமா? குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான அனைத்து பணமும் திரட்டு நிதியமாக அமையும். இரண்டாவது விடயம் என்ன சொல்லி தந்த நான்? உட்பாய்ச்சல்கள் என்ன, திரட்டு நிதியினுள் செலுத்தப்படுபவை எவை என்று சொல்லி சொல்லப்படும். எப்படி சொல்றோம்? குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத, இந்த நோக்கத்துக்கென்று தனியாக சொல்லப்படாத, குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். அந்த 4க்கும் சேர்த்துத்தான் வரவுகள் என்று சொல்லி பயனில்ல முடியுது. அதாவது வரிகள், விதிப்பனவுகள், வீத வரிகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். மற்ற எல்லா வருமானங்களும் வரவுகளும், இந்த மேலே சொல்லப்பட்டவை தவிர வேறு வரவுகள், வருமானங்கள் அனைத்தும் திரட்டு நிதியினுள் செலுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, திரட்டு நிதியின் மீதான பொறுப்பித்தல்கள் அல்லது திரட்டு நிதியின் மீதான வெளிப்பாய்ச்சல். எப்படி சொல்லி இருக்கிறோம்? பகிரங்க கடன் மீதான வட்டி, கடன் ஆள் நிதிய கொடுப்பனவு, அதாவது கடன் மீள் செலுத்தல். அப்படி எழுதக்கூடாது, இதுல இருக்கிற மாதிரி எழுத வேணும். ஏனென்றால் இதைத்தான் காப்பி பண்ணி அங்கபடியாக கொடுப்பார்கள். கடன் ஆள் நிதிய கொடுப்பனவு, திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், முகாமை செய்தல் என்பவற்றோடு தொடர்புடைய செலவினங்கள், பாராளுமன்றம் தீர்மானிக்கின்ற வேறு செலவினங்கள் அனைத்தும் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்பட வேண்டும். இப்ப திரட்டு நிதியம் கிளியர். திரட்டு நிதியத்தை பற்றி கேட்டா இந்த 3 விஷயத்தையும் அப்படியே எழுதி அப்படியே 5 புள்ளியை எடுப்பீங்க. திரட்டு நிதியான வரவிலக்கணத்துக்கு 1 புள்ளி கொடுப்பாங்க, உட்பாய்ச்சலுக்கு 2 புள்ளி கொடுப்பாங்க, பொறுப்பித்தல்களுக்கு 2 புள்ளி கொடுப்பாங்க, 5 புள்ளி கிடைக்கும். சரியா? அடுத்தது, திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகையினை மீளப்பெறக்கூடிய வழிமுறைகள் அல்லது திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகையினை மீளப்பெறுதல் தொடர்பான அம்சங்கள் என்று கேட்பார். இதுக்குள்ளேயே 2 கேள்வி இருக்குது. நான் 2ஐயும் தனித்தனியா சொல்லித்தார். திரட்டு நிதியிலிருந்து பணத்தொகைகளை மீளப்பெறுதல் தொடர்பான அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் எவை? முதலாவது விடயம், நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டின் மூலமே திரட்டு நிதியத்திலிருந்து பணம் எதனையும் மீளப்பெற முடியும். சரிதானே? சரி, அப்ப இந்த பகுதியை தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன தடங்களுக்கு பிறகு பேசுகிறோம். இப்ப நிதியை மீளப்பெறுவது தொடர்பாக முதலாவது நடவடிக்கை என்ன? நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுத்தால் மட்டுமே திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறலாம். அப்ப அந்த இடத்துல இன்னும் கிளியர் கட்டாபடி எழுதுறதுக்காக என்ன சொன்னாங்க? 153, 154 பிரிவுகளின் ஏற்பாடுகள் தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில், ஏன் 153, 154 ஜனாதிபதி தலையிட்டு செய்கிற நேரங்களில் நிதியமைச்சர் ஆணைச்சிட்ட கொடுக்கணும் என்று சொல்லலாமா? அந்த இடத்துல நிதியமைச்சர் ஒருவரே இருக்க மாட்டேன். சரிதானே? அல்லது நிதியமைச்சர் கொடுக்கிறதாக இருந்தால் ஏற்கனவே ஏற்பாடு இருக்க வேணும். அப்ப இங்க நிதியமைச்சர் செயற்பாடு போயிடும். அது 3ஆம் 4ஆம் பிரிவுகளில்
கூறப்பட்ட ஏற்பாடுகள் தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் என்று எழுதினா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவேன். இல்லாமல் எழுதினாலும் பெரிய பிழை எல்லாம் நிகழாது. என்ன 85 மார்க்ஸ் எடுக்கிற போல நீங்கள் ஒரு 70 மார்க்ஸ் எடுப்பீங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ அது பெரிய பாதிப்பை கொண்டு வராது. திரட்டு நிதியத்தில் இருந்த பணத்தொகையை மீளப்பெறுதல் பெறுவது தொடர்பான அம்சங்கள் என்று கேட்கப்படுகிற போது முதலாவது எழுதுறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் 153(4) பிரிவுகளின் ஏற்பாடு தவிர ஏனைய வேளைகளில் நிதி அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணை சீட்டின் மூலமாகவே திரட்டு நிதியத்திலிருந்து பணம் எதனையும் மீளப்பெற முடியும். இரண்டாவது விடயமாக சொல்றீங்க, குறிப்பிட்ட செலவினம் பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டினை வழங்கலாம். இரண்டாவது, குறித்த செலவினம் பாராளுமன்றத்தின் தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட தொகைக்கு நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்கலாம். இது இரண்டாவது ஏற்பாடு. மூன்றாவது விடயம் என்ன சொல்றோம்? ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் அல்லது சட்டமாக்கப்படுவதற்கு முன்னர், வரவு செலவு திட்ட வரைவு பாராளுமன்றத்துக்கு வந்துட்டது, ஆனால் அது நிறைவேற்றப்பட்டால் தான் சட்டம். அதுக்கு முன்னுக்கு வரைவாக இருக்கிற போது அது சட்டம் மூலம், பில்ஸ் என்று சொல்லுவாங்க, அது பில்ஸ். சரிதானே? பிறகுதான் ஆக்ட். அப்ப இங்க ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால், வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால், புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானித்த திகதிக்கு பின்வரும் 3 மாதங்கள் வரையான காலப்பகுதிக்கு, இது இந்த விளக்கம் உங்களுக்கு விளங்குது தானே? இப்ப ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கிறார், 5ஆம் மாதம். புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்படுகிறது 9ஆம் மாதம் 1ஆம் திகதி. சும்மா சொல்றேன், சரிதானே? அல்லது 10ஆம் மாதம் 1ஆம் தேதி வைப்போமே. புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது 10ஆம் மாதம் 1ஆம் தேதி. ஜனாதிபதி எப்ப வரைக்கும் தானே காசை டீல் பண்ணலாம்? 10ஆம் மாதம், 11ஆம் மாதம், 12ஆம் மாதம், 3 மாதம் வரைக்கும். அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ஜனாதிபதியே இந்த செலவினங்களுக்குரிய காசை கொடுக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு நிச்சயிக்கப்பட்ட திகதிக்கு பின்வரும் 3 மாதங்கள் வரையில் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமான நிதியினை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கு, செலவு செய்வதற்கு ஜனாதிபதி அனுமதி அளிக்கலாம், ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இது 3வது விடயம். 4வது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கும் போது அதற்கென ஏற்கனவே நிதி ஏற்பாடு செய்யப்படாத வேளையில், ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கென நிதி ஏற்பாடு செய்யப்படாமல் இருந்தால் தேர்தல் ஆணையாளர் நாயகத்தோடு ஆலோசனை செய்து தேர்தலுக்கு அவசியமான பணத்தொகையை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இதுக்குள்ள சில வேளைகள்ல உங்களை 1வது 2வது விடயங்களை கேட்காம 3ஆம் 4ஆம் விடயங்களை கேட்கறதுக்கு உண்டு. சரிதானே? அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறுவது தொடர்பாக ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்கள் எவை என்று தனியாக கேட்பாங்க. அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறுவது தொடர்பாக ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்கள் எவை? அந்த வேளைகளில் நீங்கள் இந்த 2ஐயும் தான் எழுத வேணும். என்ன எழுத வேணும்? ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே நிதி ஏற்பாடு இல்லாத போது, ஏற்கனவே நிதி ஏற்பாடு இல்லை, ஏன் பாராளுமன்றத்தை கலைச்சா நிதி ஏற்பாடு இல்லை தானே, சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக. அப்ப நாங்க சொல்றோம், ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கின்ற வேளையில்
புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கென்று தீர்மானிக்கப்பட்ட திகதியை அடுத்து வருகின்ற 3 மாத காலப்பகுதி முடிவடையும் வரையும் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானவை என்று தான் கருதுகின்ற பணத்தொகையினை ஜனாதிபதி திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் அதிகாரம் உடையவர். 2வது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கின்ற போது தேர்தலுக்காக ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்படவில்லை எனில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்துடன் எலெக்ஷன் கமிஷனர் என்றெல்லாம் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்துடன் ஆலோசனை செய்து தேர்தலுக்கு அவசியமான பணத்தொகையினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் உடையவர். இந்த 2 விடயங்களையும் எழுதினீங்க. சரி, பொதுவாக கேட்பார்களாக இருந்தால் திரட்டு நிதியத்தில் இருந்த பணத்தொகைகளை மீளப்பெறுவது தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்று கேட்டால் 4 எழுதணும். முதலாவது 153(4) ஏற்பாடு தவிர மற்ற எல்லா நேரத்திலும் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்குவதன் மூலமாகவே திரட்டு நிதியத்தில் இருந்து பணத்தை மீளப்பெறலாம். 2வது, குறித்த செலவு தொகை அல்லது குறித்த பணத்தொகை பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் அதற்கான ஆணைச்சீட்டு வழங்கலாம். 3வது, ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படும் முன்னும் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைப்பாரினில் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானித்த திகதிக்கு பின்வரும் 3 மாதங்கள் வரையில் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானது என்று தான் கருதும் நிதியினை ஜனாதிபதி திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் அதிகாரம் அளிக்கலாம். 4வது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கும் வேளையில் அதற்கான ஏற்பாடு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்காவிட்டால் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்துடன் கலந்துரையாடி தேர்தலுக்கு அவசியமான பணத்தொகையினை திரட்டு நிதியிலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். சரி, இனி அழகா விளங்கிட்டு இனி நான் திருப்பி சொல்ல இல்லை, நீங்க இப்ப எக்ஸ்பர்ட் இல்லை, சரிதானே? தொடக்கத்தில் என்னமோ சிதம்பர சக்கரத்தை என்னமோ பார்த்த மாதிரி என்று சொல்லுவாங்க, அப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எங்களுக்கு இப்போ விளங்கிட்டு நாங்கள் திரட்டு நிதி என்னென்று சொல்லுவோம், பாராளுமன்றத்துக்கும் திரட்டு நிதிக்கும் என்ன உறவு என்று சொல்லுவோம், திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுவது தொடர்பான 4 அம்சங்களை பற்றியும் சொல்லுவோம், சரிதானே? அடுத்தது எதிர்பாராத செலவு நிதியம். எதிர்பாராத செலவு நிதியம் என்று சொல்வதனுடைய கருத்து, இது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில், அதாவது வரவு செலவு திட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டில்லை. இன்ன செலவுக்கு இவ்வளவு காசு என்று சொல்லி பாராளுமன்றத்தினால ப்ரொவிஷன் இல்லை, ஏற்பாடு என்ற ப்ரொவிஷனா ஏற்பாடு இல்லை, சரிதானே? அப்படி இல்லாத வேளையில் திடீரென்று ஒரு செலவு ஏற்படுது. உதாரணத்துக்கு சுனாமி வந்தது. சுனாமி வந்த உடனே ஏற்கனவே பாராளுமன்றம் சுனாமி வரும் ரெண்டு அதுக்கு காசு ஒதுக்கி வச்சிருக்குமோ? இல்லை, எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்பட்டு விட்டது, சரிதானே? இப்போ இந்த வேளைகளில் எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்கப்பட இப்படிதான் கேட்பாங்க, எதிர்பாராத செலவு நிதியம் என்ற ஒரு ஷோர்ட் நோட்ஸை கேட்டு விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் முதலாவது சொல்லணும், எதிர்பாராத செலவு நிதியத்தை பாராளுமன்றம் உருவாக்கலாம். எதிர்பாராத செலவு நிதியத்தை பாராளுமன்றம் உருவாக்கலாம். நீங்கள் 149ஆம் உறுப்புரையில் என்ன இருந்தாலும் என்று அதை பற்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை, சரிதானே? அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கில், ஏற்பாடு செய்கிறதுண்டா காசு ஒதுக்குறது தான். அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்தில் பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றினை உருவாக்கலாம். இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்பாராத செலவு நிதியம், எதிர்பாராத செலவு ஒன்று வந்துட்டு அதுக்கண்டு தனியாக ஒரு ஃபண்ட், சரியா, ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியும். முதலாவது விடயம், பாராளுமன்றத்தினால் உருவாக்கி கொள்ள முடியும். எதிர்பாராத செலவு நிதியத்தை பாராளுமன்றம் உருவாக்கும். அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்றீங்க. பாராளுமன்றம் அவசரமானதும் எதிர்பாராததுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்துக்காக எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை சட்டத்தினால் உருவாக்கலாம். இரண்டாவது, நிதி அமைச்சர் 2 விடயங்கள்ல திருப்தி அடையவர். அந்த செலவுக்கு அவசியம் இருக்குது,
குறிப்பிட்ட செலவுக்கு அவசியம் உள்ளது. குறிப்பிட்ட செலவுக்கான ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை. அங்க ஏற்கனவே பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட அந்த ப்ரொவிஷன்ல அது அந்த செலவுக்கு ஏற்பாடு இல்லை, அதுக்குரிய ப்ரொவிஷன் காசு ஒழுங்கு இல்லை. ஆனால் அந்த செலவு அவசியம். இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் தான் திருப்தி அடைவர். அத்தகைய செலவினம் அவசியமானது அல்லது அத்தகைய குறிப்பிட்ட செலவுக்கு அவசியம் உள்ளது என்றும், அத்தோடு அந்த செலவுக்கான ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் அவர் திருப்திப்பட்டால், ஜனாதிபதியுடைய சம்மதத்தை பெற்று ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து அவர் அட்வான்ஸ் கொடுக்கலாம். அந்த செலவுக்கு சரிதானே, அந்த குறிப்பிட்ட செலவுக்கு சொல்லி முற்பணம் வழங்குவதன் மூலமாக ஏற்பாடு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கள் என்றால், நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் போட்டு அதுக்கு கீழே பிறகு எப்படி காசு கொடுக்குறோன்னு நான் திரும்ப சொல்லித்தாரேன். அது பிறகு பெரிய கதை அது. சரியா, அந்த அந்த நிறுவனத்துக்கு இப்போ சமூக சேவைகள் அமைச்சு, சமூக நலன்புரி அமைச்சு, இதுக்கு நிவாரணம் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு இல்லை. சுனாமி வரும்னா அவங்களுக்கு தெரியாத ஏற்பாடு செய்யுது. இப்போ சுனாமி வந்துட்டு சரிதானே, இப்போ அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஓட் பர்டிகுலர் ஒன்று வேணும். எந்த தலைப்புகளை காசு கொடுக்குறோன்னு எல்லாம் வேணும் தானே. அப்போது அவசரமாக அட்வான்ஸாக காசை கொடுப்பேன். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், பாராளுமன்றத்தில் அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கான அமைச்சர் ஒரு குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்றை கொடுக்கணும். குறைநிரப்பு மதிப்பீடு என்றால், எனக்கு தந்த காசு காணாது, இந்த தலைப்புகளை இன்னும் கூட்டி தாருங்கொண்டு கேட்க. அப்போ பாராளுமன்றம் அதை அனுமதித்த உடனே இந்த கொடுத்த அட்வான்ஸை அந்த கணக்கில் செட்டில் பண்ணி விடலை. இப்போ நான் சொல்றது முழுமையாக விளங்காட்டி கோவிக்காதீங்கோ, பிறகு விளங்கும். சரிதானே. இப்போ என்ன செய்ய போறாங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு அமைச்சுக்கு, அல்ல ஒரு மாவட்ட செயலகத்துக்கு, இப்போ யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம், மன்னார் மாவட்ட செயலகம், இப்படி ஒரு மாவட்ட செயலகத்துக்கு இந்த ஏற்பாடில் ஒரு மாவட்டத்துக்கு சுனாமி வந்துட்டு சரிதானே, மன்னாருக்கு வந்துட்டு எப்பவுமே. அப்போது 265 தலைப்புகளை காசு இல்லை, அதுக்குன்னு சொல்லி ஒரு ஏற்பாடு இல்லை. இப்போ என்ன செய்ய வேணும், சம்பந்தப்பட்ட உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் 265 என்கிற தலைப்பின் கீழே மேலதிகமாக காசு தர சொல்லி குறைநிரப்பு மதிப்பீட்டை கொடுக்க வேணும் பாராளுமன்றத்துக்கு. பாராளுமன்றம் அதை அங்கீகரித்தால் அந்த ஓட்டுகளை காசு வந்து அந்த காசை முதலே அட்வான்ஸாக கொடுத்துட்டு அந்த அட்வான்ஸை இப்போ இந்த ஓட்டுகளை செட்டில் பண்ணணும். அந்த செலவை இந்த செலவு தலைப்பை போட்டு சீர் செய்ய வேணும். இப்போ எதிர்பாராத செலவு நிதியம் என்று கேட்கப்பட்ட 4 விஷயம் சொல்ல போறீங்க. முதலாவது, எதிர்பாராத செலவு நிதியத்துக்கு பாராளுமன்றம் ஏற்பாடு செய்யலாம். 2வது, நிதியமைச்சர் 2 விடயங்களில் திருப்தி அடைதல் வேண்டும். 3வது, ஜனாதிபதியின் சம்மதத்தோடு நிதியமைச்சர் முற்பணம் வழங்குவார். 4வது, வழங்கப்பட்ட முற்பணம் குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதன் மூலமாக சீர் செய்யப்படும். 4 சம்பவம் நடக்குது. பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியத்தை உருவாக்குது. அந்த செலவு தொடர்பாக நிதியமைச்சர் 2 விடயங்களில் பரிசோதித்து திருப்தி அடைகிறார். 3வது, ஜனாதிபதியின் சம்மதத்தோடு நிதியமைச்சர் முற்பணம் வழங்குகிறார். 4வது, வழங்கப்பட்ட முற்பணம் இயலுமான விரைவில் குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக சீர் செய்யப்படுகிறது. இப்போ விடையை எப்படி எழுத போறோம் என்று பாருங்க. எதிர்பாராத செலவு நிதியம் முதலாவது சொல்றோம், அவசரமானதும் எதிர்பாராதவையான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்துக்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்கலாம். 2வது, நிதி அமைச்சர் அல்லது நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் குறிப்பிட்ட செலவு அவசியமானதெனவும் அத்தகைய செலவுக்கான ஏற்பாடு எதுவும் செய்யப்பட்டிருக்கவில்லை எனவும் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதத்துடன் எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் வழங்கலாம். குறித்த செலவை மேற்கொள்வதற்கென முற்பணம் வழங்கலாம். 3வது, அவ்வாறு வழங்கப்பட்ட முற்பணம் தொடர்பாக குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதன் மூலமாக அது சீர் செய்யப்பட வேண்டும். வழங்கப்பட்ட முற்பணம் ஒவ்வொன்றும்
வழங்கப்பட்ட முற்பண தொகை குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்றை சமர்ப்பிப்பதன் மூலமாக பாராளுமன்றத்தின் அனுமதி பெற்று சீராக்கம் செய்யப்படுதல் வேண்டும். சரியா? இப்போதைக்கு இவ்வளவு. அடுத்தது திரட்டு நிதியத்தை, அந்த அதில் இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் வேண்டாம். இந்த பொது நிதி அல்லது அரச நிதி அல்லது திரட்டு நிதி தொடர்பான சட்டங்கள் ஏதேனும் ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது தொடர்பான சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது தொடர்பில் சிறப்பான ஏற்பாடு இருக்கு. எல்லாரும் அது தொடர்பாக சட்டத்தை சமர்ப்பிக்க இயலாது. சரிதானே? திரட்டு நிதியம் அல்லது அரசாங்கத்தின் வேறு நிதியங்கள் தொடர்பாக அவற்றின் மீது பொறுப்புகளை சுமத்துவது அல்லது அவற்றின் மீது வருமானங்களை ஏற்றுவது, எதுவாக இருந்தாலும், பொறுப்புகளை சுமத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது வரியை விதிப்பது, கூட்டுவது, குறைப்பது, நீக்குவது, சரிதானே, எதுவாக இருந்தாலும் அதனோடு தொடர்புடைய சட்டம் திரட்டு நிதியம் அல்லது அரச நிதியங்களோடு தொடர்புடைய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, குறிப்பிட்ட சட்ட மூலம் அல்லது பிரேரணை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். சரியா? 2வது, அவ்வாறான எந்த ஒரு சட்ட மூலமோ அல்லது பிரேரணையோ அமைச்சர் ஒருவரால் மட்டுமே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அமைச்சர் அல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை செய்யவே முடியாது. பொது நிதியின் மீது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, பாதிப்புன்றது எஃபெக்ட் பண்ணும், அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். சரிதானே? பொது நிதியுடன் தொடர்புடைய சட்டங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள். முதலாவது விடயம், அவ்வாறான ஒரு பிரேரணை அல்லது சட்டம் மூலம் அமைச்சர் ஒருவரால் மட்டுமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். 2வது, பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக குறிப்பிட்ட சட்ட மூலம் அல்லது பிரேரணை அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்க வேணும். அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சர் ஒருவரால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த 2 விடயமும் அங்கே இருக்கு. முதலாவது, அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்குதா? 2வது, யார் சமர்ப்பிக்கிறார்? ஒரு அமைச்சர் சமர்ப்பிக்கிறாரா? இந்த 2 நிபந்தனைகளும் இருந்தால் மட்டும்தான் பொது நிதி தொடர்பான சட்டம் எதனையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். சரிதானே? அப்போ பொது நிதி அல்லது அரச நிதியங்கள் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு சட்ட மூலமும் அல்லது பிரேரணையும் அமைச்சர் ஒருவரால் மட்டுமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். அத்தகைய சட்ட மூலம் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் மட்டும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அல்லாவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்வளவுதான் நிதி ஒழுங்கு விதியின் 2வது நிதி ஒழுங்கு விதியின் 1வது உறுப்புரை. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெருசா போயிருக்கு. சரியா? பொது நிதி தொடர்பான அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகள். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி சொல்லி கொண்டு வருகிறேன், கவனிங்க. சரியா? பொது நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள அதிகாரம். இப்போ செகண்ட் பார்ட், ஒரு பெரிய கேள்வி கேட்டால் நீங்கள் கீழே இருக்கிற விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அழகா விடி எழுதலாம். சரியா? பகிரங்க நிதியின் மீது அல்லது பொது நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாட்டினை விவரிக்க என்று கேட்டால் முதலாவது விடயம் நீங்க சொல்லணும், பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். 2வது விடயம் நீங்க சொல்றீங்க, பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே எந்த ஒரு வரி, வீத வரி, விதிப்புகள், தீர்வைகள், அறவீடுகள் என்பவற்றை மேற்கொள்ள முடியும். இதெல்லாம் வேற வேறையா. வரி என்றது டாக்ஸ், வீத வரி என்றது ரேட், அதுபோல விதிப்புகள் என்றது சார்ஜஸ், அப்படி தீர்வைகள் லெவி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். வெவ்வேறு எல்லாம் அறவீடுகள் தான். ஆனால் பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டும்தான் எந்த ஒரு வரி, வீத வரி, விதிப்புகள், அறவீடுகள் போன்றவற்றை மேற்கொள்ள முடியும். சரியா?
பாராளுமன்றத்தின் அனுமதியினால் மட்டுமே, பாராளுமன்றம் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெற முடியும். திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கான நிதியமைச்சர் உடைய அதிகாரம் பாராளுமன்றத்தினால கட்டுப்படுத்தப்படுது. பாராளுமன்றத்தினாலே அனுமதித்த தொகைக்கு மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டுகளை வழங்க முடியும். எதிர்பாராத செலவு நிதியத்தை ஏற்பாடு செய்வது, எதிர்பாராத செலவு நிதியத்தை சட்டத்தினால் தாவிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உரியது. எதிர்பாராத செலவு நிதியத்தினை தாவிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு, சரிதானே? அவ்வாறே எதிர்பாராத செலவு நிதியத்துக்காக வழங்கப்பட்ட முற்பணத்தினை சீர் செய்வது தொடர்பான குறை நிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தின் அனுமதி பெறப்பட்டு அங்கீகரிக்கப்படுதல் வேண்டும். எதிர்பாராத செலவு நிதியத்துக்கென வழங்கப்பட்ட முற்பணம் பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட குறை நிரப்பு மதிப்பீட்டின் மூலமாகவே சீர் செய்யப்படுதல் வேண்டும். திரட்டு நிதியம் அல்லது வேறு நிதியங்களை கையாள்வது, நிதியங்களின் மீது பொறுப்புகளை சுமத்துவது, வரி விதிப்பது, நடைமுறையில் உள்ள வரியை நீக்குவது, கூட்டுவது, குறைப்பது என்பது தொடர்பான எந்த ஒரு விடயமும் பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட சட்டம் ஒன்றின் மூலமாகவே நிறைவேற்றப்படும். இப்ப பாருங்க, இவ்வளத்தையும் தொகுத்து பாராளுமன்றம் திரட்டு நிதியின் மீது கொண்டுள்ள அதிகாரம் என்று கேட்கப்பட்டால் செகண்ட் பாட்டுக்கு விட எழுதலாம். ஆனால் பொதுவாக அவர்கள் கேட்கிற போது இந்த முதலாவது விஷயத்தை கருத்தில் கொண்டு சிறிய கேள்வியாக கேட்பார்களாக இருந்தால் அதை மட்டும் எழுதினா நீங்கள் போதுமானது. எப்படி? பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றின் மூலமாகவே என்னென்ன விடயங்களை செய்யலாம், கொஞ்சம் விளக்கமாக கீழே இருக்கிறபடியே அதை சொல்கிறேன், மேலே இருக்கிறபடியே என்றான். பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றின் மூலமாகவே திரட்டு நிதியங்களின் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு அல்லது ஏதேனும் வரிகள் தொடர்பாக வரியை விதிப்பதற்கு, நீக்குவதற்கு, கூட்டுவதற்கு, குறைப்பதற்கு அனுமதி அளிக்க முடியும். பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றின் மூலமாகத்தான் திரட்டு நிதியின் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கோ அல்லது திரட்டு நிதியின் மீதான வருமானங்கள் தொடர்பான வரியை விதிப்பதற்கு, வரியை நீக்குதல், கூட்டுதல், குறைத்தல் என்பதை மேற்கொள்ள முடியும். பூரணமான அதிகாரம் என்று கேட்கப்பட்ட சாதாரணமாக அந்த முதல் உறுப்புகளோடு நிப்பாடிக்கொள்ளும். கற்ற கேள்வியாக கேட்டால் நான் சொன்னது போல மற்ற விடயங்களை உள்ளடக்கியதாக விடை எழுத வேணும். நீங்கள் வீடியோவை இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா இது தொடர்பான தெளிவு வரும். சரியா? இப்போ இந்த முதலாவது பிரிவு முடிஞ்சு, உறுப்புரை 52. அடுத்தது இந்த பகுதியையும் பேசிட்டு இன்றைக்கு நான் நிறைவு செய்வேன். திரட்டு நிதியத்தில் உள்ள பணம், திரட்டு நிதியத்தில் உள்ள பணத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்று கேட்பேன். சரிதானே? திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும்? திரட்டு நிதியம் என்று கேட்டால் இப்போ உங்களுக்கு வரவிலக்கணமும் எழுதி, உட்பாய்ச்சலும் எழுதி, வெளிப்பாய்ச்சலும் எழுதினா சரி, அல்லது பொறுப்பித்தல், உட்பாய்ச்சலும் பொறுப்பித்தலும் எழுதினா சரி. திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்று கேட்டால் முதல்ல திரட்டு நிதியம் என்றால் என்ன என்கிற சிறிய வரவிலக்கணத்தை எழுதணும். என்ன? குறித்த நோக்கத்துக்கு என சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத இலங்கைக்கு சொந்தமான சகல பணமும் அல்லது குடியரசுக்கு சொந்தமான சகல பணமும் திரட்டு நிதியம் எனப்படும். சரிதானே? திரட்டு நிதியம் என்பது குறித்த நோக்கத்துக்காக சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணத்தையும் உள்ளடக்கும். திரட்டு நிதியத்தில் உள்ள பணத்தை கீழ்வருமாறு கணிக்கலாம். இதுல இருக்கிறத விட நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லித்தரேன். சரிதானே? திரட்டு நிதியத்தில் உள்ள பணத்தை கீழ்வருமாறு கணிக்கலாம். அல்லது திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்பது ஒன்றுக்கு கீழாவுண்டா எழுத போறீங்க. சரியா? திரைசேரியின், திரைசேரிக்கு தலைவர் திரைசேரி பிரதி செயலாளர், திரைசேரி செயலாளர் அல்ல, திரைசேரி பிரதி செயலாளர், அவர் தான் திரைசேரியினுடைய தலைவர். அப்ப திரைசேரியின் வங்கி கணக்குகளிலும் திரைசேரியிடமும் உள்ள பணம், முதலாவது என்ன சொல்றோம்?
திரைசேரியின் வங்கி கணக்குகளிலும் திரைசேரியிலும் உள்ள பணம். இரண்டாவது, அமைச்சுக்களின் வங்கி கணக்குகளிலும் கையிலும் உள்ள பணம். கையில் என்ன, அலுவலகத்தில் இருக்கிற பணம். சரிதானே? திணைக்களங்கள் அவற்றின் கையிலையும் அவையின் வங்கி கணக்கிலையும் உள்ள பணம். கடல் கடந்த இலங்கை தூதராலயங்கள் குடியரசின் முகவர்களிடம் உள்ள பணம், அவர்களுடைய வங்கி கணக்கிலையும் கையிலையும் இருக்கிற பணம் என்பவற்றையும் அரசாங்க முதலீடுகளையும் சேர்த்து கூட்டினால் வருகிற தொகை என்னவோ அதுதான் திரட்டு நிதியத்தில் உள்ள பணம். இப்போ விடிய எழுதியக்க எப்படி அழகாக எழுத போறீங்க? திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்று கேட்கிறார்கள். அல்லது திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்று சொல்லி ஒரு சிறு குறிப்பு தருகிறார்கள். அப்போ நீங்க எழுத போறீங்க, திரட்டு நிதியம் என்பது சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணங்களின் கூட்டுத்தொகை ஆகும், அல்லது சகல பணத்தையும் உள்ளடக்கும். திரட்டு நிதியம் என்பது குறித்த நோக்கத்துக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணத்தையும் உள்ளடக்கும். திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்பது திரைசேரி ஒன்றுகள் ஒன்று எழுதி கொண்டு வாரீங்க. திரைசேரி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள், இலங்கை அரசாங்கத்தின் வெளிநாட்டு தூதராலயங்கள், குடியரசினால் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த பிற முகவர்கள் ஆகியோரின் வங்கி கணக்கிலும் கையிலும் உள்ள பணங்களையும் அரசாங்கத்தின் முதலீடுகளையும் உள்ளடக்கும். அந்த 5 பேரையும் சொல்லி, திரைசேரி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள், இலங்கை அரசாங்கத்தின் வெளிநாட்டு தூதராலயங்கள், குடியரசினால் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த முகவர்கள் ஆகியோரின் கையிலும் வங்கி கணக்குகளிலும் உள்ள பணத்தையும் அரசாங்கத்தின் முதலீடுகளையும் உள்ளடக்கும். சரி, இவ்வளத்தையும் சேர்த்து கூட்ட வரும். அதான் பேசி. சரியா? திரட்டிய நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும் என்று கேட்டால், முதல் திரட்டு நிதியத்துக்கு ஒரு சின்ன வரவிலக்கணம், அடுத்ததாக அந்த 5 பேரையும் சொல்லி அவை இந்த கையிலையும் வங்கி கணக்கிலையும் இருக்கிற காசுகளின் மொத்த கூட்டுத்தொகை திரட்டு நிதியத்தில் உள்ள பணமாக அமையும். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததின் ஒரு சாராம்சத்தை மிக எளிமையாக இலகுவாக நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். சரியா? முதல்ல நிதியாண்டு என்பது எளிமையாக சொன்னோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதியாண்டு ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அதே வருடத்தின் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியில் முடிவடையும். இரண்டாவது, அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகள், நிதி ஒழுங்கு விதி 2 முதலாவது 2வது பிரிவுகள் மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். மிகுதி பிரிவுகள் இருக்கு. சரியா? அரசியல் அமைப்பில் உள்ள ஏற்பாடுகள் தொடர்பாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 17வது அத்தியாயம் நிதி எனும் தலைப்பிலானது பொது நிதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையிலான தொடர்பு பற்றி உறுப்புரை 148 தொடக்கம் 152 வரையிலான உறுப்புரைகளினால் எடுத்து விளக்குகிறது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் அத்தியாயம் 7 உள்ள நிதி எனும் அத்தியாயத்தின் உறுப்புரைகள் 147 தொடக்கம் 152 வரையினால் பொதுநிதி மீதான பாராளுமன்றத்தின் கட்டுப்பாடு தொடர்பாக விவரிக்கப்படுகிறது. பாராளுமன்றம் பொதுநிதியின் மீது பூரணமான கட்டுப்பாட்டை கொண்டதாக இருக்கும். பாராளுமன்றம் ஒன்றினால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே எந்த ஒரு செலவினத்தினையும் திரட்டு நிதியின் மீது பொறுப்பிக்க முடியும். அவ்வாறே நடைமுறையில் உள்ள வரிகளை கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல், புதிய வரிகளை விதித்தல் போன்றவை பாராளுமன்றத்தின் அதிகாரத்தின் கீழ் மட்டுமே செய்யப்பட முடியும். பாராளுமன்றம் அனுமதித்த தொகைக்கு மட்டுமே நிதியமைச்சர் திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுவதற்கு அதிகாரம் அளிக்கலாம்.
எதிர்பாராத செலவு நிதியத்தை தாபித்தல், நிதியமைச்சரால் வழங்கப்பட்ட எதிர்பாராத செலவு நிதியத்துக்கான முற்படங்களுக்கு உரிய குறைநிரப்பு மதிப்பீடுகளை அங்கீகரித்தல் ஆகியவை பாராளுமன்றத்தினால் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். திரட்டு நிதியின் மீது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சட்ட மூலமும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டமாக்கப்படுவதன் மூலமாகவே அதிகாரம் அளிக்கப்பட்டதாக அல்லது வலுவுடையதாக அமையும். அமைச்சர் ஒருவரினால் அமைச்சரவையின் அனுமதி பெற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக்கப்படுதல் வேண்டும். இவ்வளவு விடயங்களையும் சொல்லி பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீதான கட்டுப்பாட்டை இந்த வகைகளில் கொண்டிருக்குது என்பதாக நீங்கள் விளக்கம் அளிக்கலாம். அடுத்தது திரட்டு நிதியம் என்பதற்கான வரைவிலக்கணம் சொன்னோம். குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால் குறித்தொதுக்கப்படாத எல்லா நிதியும் திரட்டு நிதியமாக இருக்கும். அதன் மீதான உட்பாய்ச்சல்கள் எவை, அதன் மீதான பொறுப்பித்தல்கள் எவை என்பது தொடர்பாக பார்த்திருக்கோம். திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகையை மீளப்பெறுதல் தொடர்பான 4 ஏற்பாடுகள். நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்குவார். 2வது, பாராளுமன்றம் அனுமதித்த தொகைக்கு மட்டுமே அவர் ஆணைச்சீட்டு வழங்க வேணும். 3வது, பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படாத போது பொது செலவுகளுக்கு ஜனாதிபதி அதிகாரம் அளித்தல். 4வது, தேர்தல் செலவுகளுக்கு ஜனாதிபதி அதிகாரம் அளித்தல். விளக்கமாக சொல்லி இருக்கிறோம், அந்த பகுதியை பார்த்துக்கொள்ளும். அதுபோல எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பான முக்கியமான அம்சங்கள் 3 சொல்லி இருக்கிறோம். 1, பாராளுமன்றம் அதை ஸ்தாபித்தல். 2வது, நிதியமைச்சர் தன்னுடைய திருப்தி அடைதலின் பேரில் ஜனாதிபதியின் சம்மதத்தோடு முற்பணம் வழங்குதல். 3வது, பாராளுமன்றத்தில் குறைநிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பிப்பதன் மூலமாக முற்பணம் சீர் செய்யப்படுதல். அடுத்தது, திரட்டு நிதியத்தின் மீது அல்லது குடியரசின் நிதியங்களின் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான அரசியலமைப்பின் ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள். அமைச்சர் ஒருவர் தான் சமர்ப்பிக்கலாம். அமைச்சரவையின் சம்மதம் பெற்ற பின்னரே அல்லது அமைச்சரவையின் அங்கீகாரம் பெற்ற பின்னரே சமர்ப்பிக்க முடியும் என்று பார்த்தோம். அடுத்தது, திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும் என்பதை பற்றி கதைச்சோம். குறித்த நோக்கத்துக்கென குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான எல்லா பணமும் திரட்டு நிதியமாக அமையும். திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்பது திரைசேரி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள், இலங்கை அரசின் வெளிநாட்டு தூதராலயங்கள், குடியரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த முகவர்கள் ஆகியோரின் வங்கி கணக்குகளிலும் கையிலும் உள்ள நிதியையும் அரசாங்கத்தின் முதலீடுகளையும் உள்ளடக்கும். இவ்வளவு விடயத்தையும் நாங்கள் இன்றைக்கு படிச்சிருக்கோம். சரிதானே? தொடர்ந்து வருகிற செயலமர்வில் நாளைக்கு செயலமர்வு இருக்கும். திரட்டு நிதியத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகிற செலவினங்கள் தொடர்பாக நாங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன். சரிதானே? இனி நான் ஒளிப்பதிவை நிப்பாட்டிட்டு ஏதேனும் பேச இருந்தால் உங்களோட பேசுகிறேன்.